Hi friends, welcome back to Minmini Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான். கேக் பொறுத்த வரைக்கும் ஸ்பாஞ்ச் எப்படி செய்யறதுன்னு பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டோம்னா கேக் வந்து சூப்பரா செஞ்சிரலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேக் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே மிஸ்டேக் வரும். ஈவன் எனக்குமே வந்து லாட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்கை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எதெல்லாம் மிஸ்டேக்ஸோ அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு 4th டைம் இந்த கேக்கை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சேனல்ல இருக்கிற மற்ற ரெசிபிஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேக் பொறுத்த வரைக்கும் வெயிங் ஸ்கேல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ போடணும் அப்படின்னு நம்ம வந்து மெஷர் பண்ணி எடுக்க போறோம். அதனால வெயிங் ஸ்கேல் யூஸ் பண்றேன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 முட்டை எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இது வந்து நம்ம சேர்க்கும் போது எந்த மெஷர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வெண்ணிலா எசன்ஸ். இதுக்கப்புறம் வந்து ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து 20 ml, எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஆயிலாக பார்த்து எடுத்துக்கலாம். 20 ml எடுத்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து மைதா எடுத்துக்கலாம். மைதாவோட மெஷர்மெண்ட் வந்து 85 கிராம். நான் வந்து ஹோல்சேலில் தான் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து சுகர் எடுத்துக்கலாம். சுகர் வந்து 95 கிராம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக இந்த அளவுக்கு நைஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். 95 கிராம் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ இதுவும் இருக்கட்டும். அடுத்தது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் தேவைப்படும். இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். அடுத்தது வந்து ஸ்பேச்சுலா எடுத்துக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம். இதுக்கப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்மளுக்கு வந்து பீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 2 முட்டை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். ஒயிட்டும் பின்ன எல்லோவும் ரெண்டும் சேர்ந்தாப்புலேயே நீங்கள் வந்து உடைச்சி ஊற்றிக்கோங்க. எதுவுமே செப்பரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து உடைச்சி ஊற்றிட்ட பிறகு அதுக்கப்புறமா பீட்டரில் வந்து ஸ்பீட் 1ல் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். கரெக்டாக 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு க்ரீமி ஸ்ட்ரக்சர் வரும். அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி நொறையாக வரும்போது ஸ்டாப் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக வந்து பவுலை ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து பீட் பண்ணணும். இதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சர் வர ஆரம்பிக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு. பார்த்தீங்களா? இது வந்து வெறும் 2 எக் மட்டும்தான் போட்டு ஒரு 4 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக பிரேக் விடாமல் நீங்கள் வந்து பீட்டரில் பீட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த அளவுக்கு சூப்பராக க்ரீமியாகவும் அந்த லேயராக வருது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த இன்க்ரீடியன்ஸை வந்து சேர்க்கணும். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து அதிகமானாலும் கேக்கோட ஸ்மெல் வந்து ஓவராக இருக்கும். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கசப்பு தன்மையும் தெரியும். அதே மாதிரி குறைவாக இருந்தாலுமே எக் ஸ்மெல்லும் தெரியும். அதனால் மீடியமாக வந்து 1/2 டீஸ்பூன் வந்து போட்டுக்கணும். இதுக்கப்புறம் ஜென்ரலாக ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து சுகர் ஆட் பண்ணணும். இது வந்து மொத்தமாக ஒரே வாட்டி சேர்க்காம ஒரு ஸ்பூனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் வந்து பீட் பண்ணுறதா இருக்கும். ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பீட்டரில் ஒரு 2 நிமிஷம் போல், அதாவது சுகர் வந்து கரையணும், ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கேக் செய்யணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை. ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது நம்மளோட கேக்கோட டென்சிட்டி ஆகட்டும், ஃப்ளஃபினஸ் ஆகட்டும், சாஃப்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுகரை ஆட் பண்ணிவிட்டு பவுலை கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து எல்லா சுகருமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். லாஸ்ட் டைம் நான் பண்ண மிஸ்டேக் வந்து சுகரை வந்து அதிகமாக சேர்த்துட்டு பீட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப லிக்விடாக ஆயிடுச்சு. அதனால் கேக் வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரலை. அதுக்கப்புறமா என்னோடய மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்பூனாக வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஓரங்களெல்லாம் வந்து சுகர் தெரிச்சிருக்கும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா ஹெல்ப்போட நம்ம எல்லாமே எடுத்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 20 ml வந்து ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்து முடிச்சிட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு வாட்டி வந்து நம்ம பீட்டரில் பீட் பண்ணிவிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆயில் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணும்போது க்ரீமியாகவும் ஒரு மாதிரி ஷைனிங்காகவும் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஓடிஜியை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிடுவோம். நான் வந்து மாஃபி ரிச்சஸ் தான் யூஸ் பண்ணுறேன். டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரியில் பேக் மூடில் கன்வென்ஷன் நாபில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணால் போதும். நல்லா சூடாகட்டும். இந்த 10 மினிட்ஸில் நம்ம வந்து மைதாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து மைதால பேக்கிங் பவுடர் வந்து 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். 2 பிஞ்ச் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, இது வந்து பேக்கிங் சோடா வந்து 1/4 ஆட் பண்ணிக்கலாம். இதோட மெஷர்மெண்ட் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. ஒன்று அதிகமாகவும் ஒன்று குறைவாகவும் யூஸ் பண்ணீங்கன்னா கேக் வந்து அந்த அளவுக்கு கரெக்டாக வராது. பேக்கிங் சோடாக்கும் பேக்கிங் பவுடருக்குமே வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து நான் எந்த மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கனோ அந்த மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மாவு ஜல்லடியில் ஒரு 2 வாட்டியாச்சு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரீவியஸாக நம்ம வந்து சுகர் எப்படி ஆட் பண்ணோமோ சேம் ப்ரொசீஜர் தான். பட் சுகருக்கு வந்து நம்ம பீட்டர் யூஸ் பண்ணோம். மைதா போடும்போது நம்ம வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஸ்பேச்சுலா ஹெல்ப்போட நம்ம வந்து கலந்து விடணும். மைதாவை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து ஸ்லோவாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபைனலாக போட்டுட்டு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துடலாம். பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் ஓகே. இப்போ வந்து நம்ம டின்னில் சேர்த்துருவோம். இது வந்து 1/2 கிலோ டின் தான். இதில் நம்ம வந்து பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் ஷீட்டோ வந்து சேர்க்கலாம். எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் ஷீட்டோ இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. பேக்கிங் டின்னில் மைதாவை கொஞ்சம் போட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பேட்டரை ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து டேப் பண்ணிட்டோம். உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகி நல்லா சூப்பராக இருக்கும். இந்த 10 மினிட்ஸில் இவ்வளோ வேலைகளை முடிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக பெல் அடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சுருவோம். டெம்பரேச்சரில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். 180 டிகிரி பேக்கிங் ஆப்ஷனில், அதுக்கப்புறம் கன்வென்ஷன் ஆப்ஷன் 30 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நல்லா பேக் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்லா சூப்பராகவே பேக் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாக பேக் ஆகிருக்கா அப்படின்னு ஏதாச்சும் ஒரு டூத் பிக்கில் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து பேக் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து கவுத்து போட்டு எடுத்தோன்னா சூப்பராகவே வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக நம்மளோட வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம வந்து கேக்கை அழுத்தினாலுமே பேக் டு ஃபார்ம் அப்படியே வந்துடும். நல்லா சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு. நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் 80% வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். இன்னும் 20% என்னடா அது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. வேறு எதுவும் இல்லைங்க. உங்களோட ஓடிஜியை பொறுத்து அதோட டெம்பரேச்சர் வந்து வேறுபடும். ஒவ்வொரு ஓடிஜியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஓடிஜியை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா அவுட்புட் எடுக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி பார்த்துருவோம். வாவ், எவ்வளோ சூப்பராக வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வர வீடியோவில் க்ரீம் எல்லாம் போட்டு எப்படி கேக் பர்ஃபெக்டாக கொண்டு வருதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ரொம்ப லென்த்தி ஆகிடும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எந்த உணவுமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. Until then, bye from Hema.